கடக ராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது லைஃப்பில். ஏன் அப்படின்னா, கடக ராசியில் பிறக்கிறவங்க நிறைய உதவிகள் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. கடக ராசியில் ஒருவங்க வீட்டில் இருக்காங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையே பேசுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த உபசரணை எப்போவுமே இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அம்மானா எப்படி இருப்பாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பாமல் எல்லாம் பார்த்துக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாய் மாதிரி மற்றவங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இவங்க 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வராது. முக்கியமாக மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த கடகராசி அன்பர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது, நீருக்கு பிரச்சனை வராது. நாங்கள் கிளாஸ் நடத்தும்போது சொல்லுவோம், யாரெல்லாம் கடகராசி அப்படின்னா அவங்க எங்கே போனாலும் தண்ணி கஷ்டமே இருக்கிற இடத்துல போய் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு தண்ணி வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த உணவுக்கு பஞ்சம் இல்லாதவர்கள், நீர்நிலைக்கு பஞ்சம் இல்லாதவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவே இவர்களுக்கு பிரச்சனையாக மாறுவாங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு அதிக லாபம் சம்பாதிக்கணும், நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அந்த நினச்ச விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கும்போது என்னென்னா, சில நேரங்களில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எதனால் பிரச்சனை வரும் அப்படின்னா, நேர்மையாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம சம்பாதிக்கிறோமோ வேலை பார்க்குறோமோ தட்டி பறிக்கக்கூடாது, இன்னொருத்தர் காசு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதில் தோல்விகளை அடையக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஏன்னா நேர்மை இருக்கும்போது பிஸ்னஸில் சில நேரங்களில் வளவு சுழிவு இருக்கணும், அது இல்லாததுனால தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். பார்ட்னர்ஷிப்பு ஆகவே ஆகாது இவங்களுக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கொடுக்குற ஆள். ஒரு பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா இவங்களும் பணம் போடுவாங்க. கடைசியில் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும்போது என்ன சொல்லுவார் பார்ட்னரு, இல்லை நம்ம பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னும்போது, நீ கொடுக்குறத கொடு போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவார். இல்லை ஒரு சண்டை வந்துடுச்சு, பார்ட்னருக்குள்ளே ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போட்ட இடத்துல அப்படி போட்டுட்டு வந்துடுவார். அப்போ இவருடைய முதலீடு, இவருடைய சம்பாத்தியம் எல்லாம் என்ன ஆகிடும், இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பவுமே வரும்.